தமிழ்நாட்டில் ரோமானிய நாணயங்கள் கிடைச்ச மாதிரி ரோமானிய, கிரேக்க மற்றும் எகிப்திய பகுதிகளில் சில தமிழ் மன்னர்களுடைய காசுகளும் கிடைச்சிருக்கு. 2007 பிரெஞ்சு தொல்லியல் குழு ஒன்று எகிப்திய கிழக்கு பாலைவன பகுதியில் உள்ள டயாஸ் கோட்டையில், அதாவது இன்றைய அபு குவாரையாவில் அகழ்வாராய்ச்சியின் போது ஒரு சங்ககால சேர நாணயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த கோட்டை கோப்டோஸில் இருந்து பெர்னிஸுக்கு போகிற வழியில் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சேர நாணயம் சதுர வடிவத்தில் முன்பக்கத்தில் ஒரு மரத்தின் கீழே யானை நிற்கிற மாதிரியும், பின்பக்கத்தில் சேர அரச முத்திரையான வில் மற்றும் அம்பும் உள்ளது. சங்க காலத்தில் இது போன்ற சதுர வகை யானை காசுகளை சேர, சோழ மற்றும் பாண்டியர்கள் வெளியிட்டிருக்காங்க. என்னோட சேகரிப்பில் இருந்து சில நாணயங்களை பார்ப்போம். இதே மாதிரியான நாணயங்கள் புலி சின்னத்தோட சோழர்களும் மீன் சின்னத்தோட பாண்டியர்களும் வெளியிட்டிருக்காங்க. இந்த வகை நாணயங்கள் கிபி 1 மற்றும் 2 நூற்றாண்டை சேர்ந்த நாணயங்களாகும். இப்படி இந்த வர்த்தக உறவுக்கு நாணயங்கள் பெரும் சான்றா இருக்கு. ரோமானிய மேட்டுக்குடி மக்கள் கிட்ட பட்டு மற்றும் வாசனை மசாலா பொருட்களுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக ரோமின் பெரும்பாலான செல்வங்கள் இந்தியாவுடனான வர்த்தகத்தில் வத்திவிட்டதாகவும், அதாவது குறைந்தது 55 மில்லியன் வெள்ளி செசர்டி அளவுக்கு நாணயங்கள் வழங்கப்பட்டதாகவும் பின்னி த எல்டர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இன்றைய மதிப்பில் சுமார் 45 மில்லியன் US ஆகும். ரோமானியர்கள் மற்றும் தமிழர்கள் உறவுக்கு 4ஆம் சான்று அழகன்குளம் மற்றும் அரிக்கமேடு. பாண்டிய துறைமுகமான அழகன்குளம் கிழக்கு கடற்கரையின் ஒரு வர்த்தக மையமாகவும் வர்த்தக பொருட்களின் கிடங்காகவும் செயல்பட்டு மேற்கித்திய நாடுகளுக்கும் கிழக்கு தேசங்களுக்கும் ஒரு பாலமாக இருந்திருக்கு. இங்கே 1986 இருந்து 1998 வரை தொடர்ச்சியாக மேற்கொண்ட அகழ்வாராய்ச்சியில் பல முக்கியமான தொல்லியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. இங்கே மௌரிய பேரரசின் நார்த்தன் பிளாக் பாலிஷ்ட் வேர்னு அழைக்கப்படுற மெருகூட்டப்பட்ட கருப்பு பானை ஓடுகள் நிறைய கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது தமிழர்களுக்கும் கங்கை செம்மவழி மக்களுக்கும் இருந்த ஒரு நல்ல வணிக உறவு தெளிவாக தெரியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.